மிதுன ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? சுக்கிரன் உச்ச பலம் மீனத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலம் அடைகிறது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல, தொழில் ஸ்தானத்தில். அதே சுக்கிரன் தான் உங்களுக்கு 12க்குரியவன், விரையாதிபதி உச்ச பலமாக இருக்கிறது. அப்போ என்ன சார் நடக்க போகுது? 5க்குரியவன் உச்சம், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி உச்சமாக இருக்குது. அப்போ குழந்தைகளால் அனுகூலம், ஆதாயம் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் பிரகாசமாக இருக்கிறது. ஏன்னா 5க்குரியவன் வலுப்பெறுகிறார். அப்போ குழந்தைகளால் அனுகூலம், ஆதாயம், குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, குழந்தைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அந்த வருத்தங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், குழந்தை படித்தவுடன் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய பாக்கியம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. பூர்வீகம், அதாவது இதுவரைக்கும் பூர்வீகத்தில் போகாதவங்க கூட, அதை பற்றியான ஒரு அக்கறை இல்லாதவர் கூட இப்போ அந்த அக்கறைங்கிறது இருக்கும். பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம்ங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய இருக்கிறது. ஒரு சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன ஒரு பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பேசி சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு சிறப்பு. இதுவரைக்கும் குலதெய்வத்துக்கு போகாதவர்கள் கூட இந்த காலகட்டம் போகக்கூடிய பாக்கியங்களை உருவாக்கும். குலதெய்வத்தினுடைய அருளாசி என்பது உண்டு. அதாவது அந்த பூர்வீக முன்னோர்களுடைய அருளாசின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா 5க்குரியவன் 10ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜாக்பாட் தான். பதவி கிடைக்கக்கூடிய, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள், அதாவது வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இந்த மாதிரி எந்த மாற்றத்தை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்ங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது. சார், ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் தான் வாகனத்துக்கு காரக கிரகம். அந்த வாகனத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும், பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடன் இணைவு பெற்றிருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக வாகன பாக்கியம் என்பது உண்டு இந்த மிதுனராசி என்பர்கள். அதே சமயத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகம், வீட்டை ஆல்டர் பண்ணக்கூடிய யோகம், இடத்தை வாங்கக்கூடிய யோகம், நிலத்தை வாங்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ விரையாதிபதி உச்சமாக இருக்கார். விரயங்கள் ஏற்படும், சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்குவீங்க. என்ன, திருமணம் பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுக்கே நடக்கக்கூடிய அமைப்புகள், அல்லது உங்கள் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், இரத்தபந்த உறவுகளுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள்ங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. ஏன்னா நீங்கள் விரயம் ஏற்படுத்தணும், ஒரு பண விரயம் ஏற்படுத்தணும், ஒரு அது சுபவிரயங்களாக செய்யணும். அப்போ இதெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகின்ற ஒரு காலகட்டம். 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ முதலீடுகள் செய்வதற்கும் உகந்த காலகட்டமாக அமைகிறது. தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய பிஸ்னஸுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஃப்யூச்சருக்காக திங்க் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு அமௌண்ட் வரணும், அப்போ இப்போ இருந்தே ஏதாவது ஒரு சின்ன ஒரு முதலீடு போடணும். ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை தரக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு சிறப்பு பெறுகிறது.
12ஆம் அதிபதி உச்சம். 12ங்கிறது வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த அதிபதி உச்சமாக பாக்யாதிபதியோட 9ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கிறதுனால தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. அப்போ ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அப்போ வலம் வரக்கூடிய, அதாவது பிஸ்னஸுக்காக அல்லது வேலைக்காக அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய அமைப்புகள், சிறப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு தொழிலுக்கோ அல்லது ஏதாவது ஒரு ரூபத்திலோ நன்மை தரக்கூடிய தன்மைகள், அதே சமயத்தில் வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 2-3-2026 4-3-2026 வரை குரு பகவான், அதாவது குரு பூரட்டாதி நட்சத்திரத்தில் செயல்பட போகிறார். அந்த குரு உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார். அப்போது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தும். அரசியல் ரீதியில் எண்ணத்தை உருவாக்கும். அரசியல் சார்ந்த எண்ணங்கள், உணர்வுகள், அதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் நிச்சயமாக உருவாக்கும். ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்யணும் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய, தனத்தை பெருக்கக்கூடிய, தனம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பை தரக்கூடிய, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் இடத்து அதிபதி தான் குரு. அப்போது கூட்டு தொழிலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும், கணவன் அல்லது மனைவி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த காலகட்டம் உருவாக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சரியாக 5-3-2026 14-3-2026 வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். இந்த உத்திரட்டாதி எப்படின்னு சனி பகவான், அந்த சனி பகவானோடு சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்குது. சனி பகவான் பொதுவாக தொழில்காரகன். அப்போ தொழிலை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. அப்போது அரசு 5-10 கனெக்ட் ஆகுது. 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் அங்கே சூரியனும் சேரப்போகிறார். அப்போது அரசு வேலைக்கு செல்லக்கூடிய அனுமதி உங்களுக்கு உண்டு. இதுவரைக்கும் அரசு வேலை பற்றி சிந்தனை இல்லாத மிதுனராசி என்பவர்கள் கூட இப்போ அந்த சிந்தனை ஏற்படுத்தும். அரசு வேலை எழுதணும், குரூப் 1 எழுதணும், குரூப் 2 எழுதணும், எப்படியாவது ஒரு இடத்திற்கு போயிடணும் அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதி அதில் ஒரு வேலை செல்லக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உருவாக்கும். உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், 5ஆம் அதிபதி 10ல் இருக்குது. 5-10 கனெக்ட் ஆனாலே கவர்மெண்ட் வேலை. அதே சமயத்தில் சூரியன் சிம்மத்தை பார்த்து, சூரியன் வலிமையாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக கவர்மெண்ட் வேலைங்கிறது உண்டு. அதில் மாற்று கருத்து இல்லை. அப்படி இல்லைன்னா கூட அதிகாரம் செய்யக்கூடிய, அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய, தலைமை பண்புடன் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உருவாக்கும். ஸோ அந்த அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது மிதுனராசி அன்பர்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 15-3-2026 26-3-2026 வரை ரேவதி நட்சத்திரத்தில் செயல்பட போகிறார். ரேவதி அப்படின்னாலே உங்கள் ராசி அதிபதி, அதாவது புதனுடைய நட்சத்திரத்தில் அது 1ஆம் அதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். அப்போ என்ன நடக்க போகுது? 5ஆம் அதிபதி லக்னாதிபதி 1-5 கனெக்ட் ஆகுது. இயற்கையாகி இறைவன் கொடுத்த அனுகிரகத்தின் வாயிலாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் நினச்சது நிறைவேறும். உங்கள் மனசு நல்லா இருக்கும், உங்கள் செயல் திட்டம் நல்லா இருக்கும், ஸ்ட்ராட்டஜிக்கில் நல்லா இருக்கும். புதனாலே புத்திசாலித்தனம், அறிவு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுகின்ற காலகட்டம். அப்போது சுக்கிரன் யோகத்தை தரக்கூடியவன். மிதுனராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் உச்ச பலமாக இருந்து உங்கள் ராசி நாதனுடைய நட்சத்திரத்தில், சுகஸ்தானத்தின் நட்சத்திரத்தில் செயல்படக்கூடிய தன்மை, சுகமாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய, தான் நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய, குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய, புத்தி சார்ந்த, அறிவு சார்ந்த, மதிநுட்பம் சார்ந்த, மாமன் உறவு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, ஸோ இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ நல்லவைகள் நடக்கக்கூடிய, சுக்கிரனால் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய, சுக்கிரனால் நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு கிடைக்கக்கூடிய
நன்மதிப்பை பெறக்கூடிய, மதிப்பும் மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு துல்லிய பலன் வேணும், இப்போ என்ன நடக்குது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் அன்னபூர்ணாவுக்கு அருகில், அதாவது வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்திலேயே நம்முடைய அலுவலகம் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.